அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர அனுமதிப்பது குறித்து நீதிபதிகள் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற பொதுத்துறை செயலாளர் காணொலி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிராக டெண்டர் வழக்கில் 98 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக அந்த வழக்கில் தற்போது நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பாக கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலாளருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளதாகவும் ஒரு வாரத்தில் மத்திய அரசுக்கு விளக்கம் அளிக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், அந்த வழக்கின் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீதான வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பான கோப்புகளை கடந்த பிப்ரவரி முதல் நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என்பதற்கான காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற பொதுத்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிரான 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் அறப்போர் இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று நீதிபதி வெங்கடேஷ் அவர்களின் விசாரணைக்கு முன்பு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடங்குவதற்காக அனுமதி கோரி மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் சில விளக்கங்களை கேட்டு மத்திய அரசும் கடிதம் அளித்திருந்ததாகவும் இது சம்பந்தமாக பிப்ரவரி 27ஆம் தேதியே விளக்கம் அளித்து பொதுத்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு வாரத்தில் மத்திய அரசுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும், ஒரு வார அவகாசம் வழங்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் இந்த விவகாரம் பொதுத்துறை செயலாளரிடம் நிலுவையிலும் இருந்து வருகிறது. இது சம்பந்தமாக பொதுத்துறை தரப்பில் எந்த விளக்கமும் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் கடந்த 5 மாதங்களாக பொதுத்துறை செயலாளரின் இந்த கோப்புகள் நிலுவையில் வைத்தது ஏன், அப்போது பொதுத்துறை செயலாளராக பதவி வகித்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ரீட்டா ஹரிஸ் தாக்கர் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல கோப்புகளை கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என்பது குறித்த தற்போது பொதுத்துறை செயலாளரும் இது சம்பந்தமான விளக்கம் அளித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். முன்னதாக இந்த விவகாரத்தில் சட்டமன்ற தேர்தல், ஆட்சி மாற்றம் போன்ற காரணங்களை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதி முன்னாள் அமைச்சருக்கு எதிரான இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை பாதுகாக்க அனைவரும் முயற்சித்து வருவது துரதிருஷ்டவசமானது என கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்றம் பல உத்தரவுகளை பிறப்பித்தும் கோப்புகள் முடங்கியுள்ளன, வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் நீதிபதி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். ஆகவே முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கு தொடர அனுமதி அளிப்பது தொடர்பான கோப்புகளை கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நிலுவையில் வைத்திருந்தது ஏன் என்பதற்கான காரணங்களை காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஸ் தாக்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கௌதமி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன்.